ஏய் என்ன? ஏய் போ, கதவு மூடிட்டு வாடி. ஏய் தேவி, இந்த வாசுதேவன் கொடுத்த பணத்துல ஏதோ குறையிற மாதிரி தெரியுது. நீ எடுத்தியா என்ன? உன்னதானே கேக்குதேன். ஏய் தேவி, ஏன் அழற? ஐயோ, நான் சந்தேகப்பட்டு எதுவும் கேட்கலடி. ஏதாவது செலவுக்கு எடுத்தியான்னு தான் கேட்டேன். பணம் குறையுதுமா, அதான் கேட்டேன். இப்போ உனக்கு பணம் தான் முக்கியமா, நான் முக்கியம் இல்லையா? ஏன் அத்தை அப்படி சொல்ற? நான் இதெல்லாம் செய்யறது உனக்காக தானே. உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் தானே இதெல்லாம் சேர்க்கிறேன். இனிமே அப்படி ஒண்ணு நடக்கும்னு எனக்கு தோணல. ஏன் அத்தை அப்படி சொல்ற? வெளியே அந்த தேன்மொழி வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அவ தங்கச்சி சமைச்சதுன்னு இவ கழுத்து முட்டை தின்னுருப்பா. சோத்தையே பார்க்காத கூட்டம். அதுக்கே நீ அழற? ஐயோ அம்மாச்சி, அவ ஒண்ணு சும்மா எடுக்கல. அவ கர்ப்பமா இருக்கான்னு பேசிக்கிறாங்க. ஐயோ, நான் பாண்டி, அன்னபூர்ணி அவங்க பேரன். சொல்லுங்க, என்ன விஷயம்? வைத்தியம் பார்க்குற பாட்டிய உடனே எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவங்க உடம்புக்கு முடியாம படுத்திருக்காங்க. இப்ப நடக்க கூட முடியாது. எப்பவும் உட்கார்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்படியா? ஆமா. சரி. அப்பதா அந்த பாட்டியால இப்ப நடக்க முடியாதான், வர்றது கஷ்டம் சொல்றாங்க. ஏலே, ஓ அப்பா தம்பி எல்லாருக்கும் போன் பண்ணிங்க, உடனே வர சொல்லு. 10 நிமிஷத்துல இங்க எல்லாரும் இருக்கணும். சரிங்க பத்தா, நான் சொல்லிடுறேன். ஏய் வா அப்படி. ஏய் வா. வாங்கறல. இந்த பாரு, நீ எடுத்தது பித்த வாந்தியா இருந்தா நீ பொழைச்ச. மவளை வேற ஏதாவது இருந்தது, அப்ப இந்த அன்னபூர்ணியை நீ யாருன்னு பாப்ப. ஏய் நல்லடி. தேனு, என்னாச்சு உனக்கு? என்னாச்சா? கொன்னுடுற உன்னை பரதேசி பையல. என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? அப்பத்தா நான் என்ன பண்ண? டேய், ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. சைலண்டா இருந்துட்டு உன் வேலையை காட்டிட்டல. டேய் என்னடா சொல்ற? நிஜமா எனக்கு ஒண்ணும் புரியலடா. வாய் மூடு, பல்ல பேத்துருவேன். என்னலே புரியல? உன் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சிருக்க? தேனு, என்ன உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்ல வேற ஏதாவதா? பாத்தீங்களா பாத்தீங்களா, வேற ஏதாவது கேக்குறாரு. அப்ப எல்லாம் திட்டம் போட்டுதான் நடக்குது. சகோ, முதல்ல கைய குடியா. டேய் கைய விடுறா. அப்பா போற, என்னைய வேற சித்தப்பா ஆகிட்ட. டேய் என்னடா, இன்னும் எதுவும் தெரியலடா. எல்லாத்தையும் கேட்டுதானே வரேன். அப்பதான் டென்ஷனா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. மதினி மாசமா இருக்காங்க தானே? டேய் ஏலே வழங்காதவனே, என்ன பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அப்பத்தா கொதிக்கிற? புள்ள இல்லாத வீட்டுல கிழமை இல்ல கிளவி துள்ளி குதிக்குமா. இப்பதான் புள்ள வரப்போது இல்ல, இதுக்கப்புறம் ஓவரா துள்ளாத. டேய், என்னடா அப்பத்தா கிட்ட இப்படி பேசுற? ஏன் பேசுனா என்ன? நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு சந்தோஷப்படாம இப்படி கத்திக்கிட்டு இருக்கு. இந்த வீட்ல எப்ப யார் குழந்தை பெத்துக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்ப தேனு கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அதான் சொன்னேன்ல, எப்ப யார் குழந்தைய பெத்துக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். தேவிக்கு முன்னாடி யார் உண்டானாலும் அந்த குழந்தை பிறக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இத பாருங்க, நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல உங்களுக்கு? உன் அக்கா தப்பி தவறி வயிற்றுல புள்ளையோட இருக்கான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அடுத்த நாளே
அவ வெறும் வயிறாதான் இருப்பா. டேய், என்னடா எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? அந்த வைத்தியச்சி படுக்கையிலே இருந்தாலும் பரவாயில்ல, அவ பார்த்து சொன்னா அது தப்பாது. போங்கடா, போய் அவளை தூக்கிட்டு வாங்க. சரிங்க போங்க. பார்த்தா, நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம். அப்பா வாங்க. டேய் மனோ வாடா. டேய் வெட்டி ஆபீசர, இதுக்காவது உபயோகமா இரு. வா. என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இன்னைக்கு அந்த வைத்தியச்சி வந்து இவ உண்டாயிருக்கான்னு மட்டும் சொல்லட்டும். அடுத்த நிமிஷம் இவ உண்டானது இல்லாம போக நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். சரியா செய்யணும். என்னம்மா? ஹேய், என்னாச்சு? என்னம்மா? நீங்க முன்ன மாதிரி இல்லங்க. எப்பவுமே கோவமா இருக்கீங்க. நான் சொல்றத நீங்க கேக்குறதே இல்ல. நீங்க மதுரைக்கு வந்தோட மாறிட்டீங்க. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு ரம்யா. பொத்தாம் பொதுவா பேசாம என்னன்னு சொல்லு. அந்த மீனாட்சியோட அக்கா தேன்மொழி வாமிட் எடுத்திருக்காளாம். அடுத்து மீனாட்சி வாமிட் பண்ண போறா. அதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்கன்னு அந்த அப்பா சொல்றாங்க. என்ன சொல்ற நீ? அவங்க வாமிட் பண்ணா நான் என்ன பண்றது? நான் என்ன டாக்டரா? வாசே, அது அப்படி இல்ல. வாமிட் மீன்ஸ் நாட் வாமிட். மீனாட்சியும் கன்சீவ் ஆயிடுவாளோன்னு அந்த அம்மா பயப்படுறாங்கப்பா. அதைத்தான் ரம்யாவும் சொல்றாங்க. இந்த மீனாட்சியை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ண அந்த லூசு பசங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவனுங்களால இப்ப எனக்கு டார்ச்சர். ஏதாவது பண்ணுங்க. நீங்க நினைச்சா முடியாதது இருக்கா என்ன? ஆதி பாவம், அவன் உங்களை தான் நம்பி இருக்கான். அழாத ரம்யா. நீ அழுதா என் மனசுக்கு எப்படி இருக்கும்? வா உட்கார். உட்கார். நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட என் ஃபீலிங்கை காட்டியிருக்கேனா? நீங்க மனசு வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் காட்டிக்கிறதே இல்லை. தம்பிக்கு தம்பியா பிள்ளைக்கு பிள்ளையா ஆதி இருக்கான்னு நினைச்சேன். ஆதி உங்களுக்கு மச்சான் இல்ல, மக சரி. மாதிரி. நீங்க தான் அவனுக்கு நல்லது பண்ணணும். அவனை ஏமாத்திடாதீங்க. ஏய் ரம்யா, என்னம்மா நீ? ரம்யா, நீ சொல்லிதானே செய்யணுமா? நீ அழுதா எனக்கும் அழுக வரும். பாத்தீங்களா, நீங்க அழறீங்க. சரி விடுங்க, நீங்க அழாதீங்க. நீ இப்படி அழாம இருந்தீன்னா நான் அழமாட்டேன்.